திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோவிலில் கிருத்திகை செவ்வாய் சிறப்பு நாளில் கூட்டம் அலைமோதிய நிலையிலும் பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து தரிசனம் செய்தனர். கிருத்திகை மற்றும் செவ்வாய்க்கிழமை ஒன்றிணைந்ததால் ஏராளமான பக்தர்கள் தரிசனத்திற்கு திரண்டுள்ளனர். சென்னை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் இருந்து வந்த பக்தர்கள் சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் சுமார் 4 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நெய் தீபம் ஏற்றுதல், செங்கல் அடுக்கும், நேர்த்திக்கடன்கள் உள்ளிட்ட வழிபாடுகளும் பக்தர்களால் நிறைவேற்றப்பட்டன. பொது தரிசனமும் கட்டண தரிசன வரிசைகளிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகம் காணப்பட்டது. தருமபுரி மாவட்டம் நாகமரை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பட்டா நிலத்தில் அனுமதியின்றி மதுபான பார் செயல்படுவதாக திமுக நிர்வாகிகள் மீது புகார் எழுந்துள்ளது. நில உரிமையாளர்களின் எதிர்ப்புக்கு பதிலாக கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதையும் காவல்துறையிடம் முற்றுகையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்ததை அடுத்து பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. எங்கள் பசங்க படிப்புக்காக தருமபுரியில் குடியிருக்கோம். எங்கள் நிலத்தில் டாஸ்மார்க் பார் அமைச்சிருக்காங்க. எங்களோட அனுமதி இல்லாமல் பார் வச்சுருக்காங்க. அவங்க திமுக கட்சியில் இருக்காங்கண்ணா. அவங்க 2 பேரும் முருகன் சம்பத்துன்னு சாமிக்கண்ணி 3 பேரும் சேர்ந்து அந்த பார் எடுங்க, எங்கள் நிலத்தில் வைக்காதீங்க அப்படின்னு சொன்னால் 3 பேரும் சேர்ந்து எனக்கு கொலை மிரட்டல் விடுறாங்கண்ணா. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே நீர்நிலைகளில் கழிவுநீர் கலக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்செங்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீரை குழாய்கள் மூலம் சூரியம்பாளையம் பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் கலக்க திருச்செங்கோடு நகராட்சி நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த சூரியம்பாளையம் பகுதி மக்கள் இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி சாலையில் முத்தனம்பட்டி அருகே அமைக்கப்பட்ட நடைபாதை தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டதால் தற்போது உடைந்து விபத்து ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. பழனி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்காக நெடுஞ்சாலைத்துறையால் அமைக்கப்பட்ட இந்த நடைபாதை தற்போது பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ளது. பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களில் இருந்து வரும் பக்தர்கள் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்வதால் விபத்து ஏற்படும் அபாயம் மிக அதிகமாக உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். அதனால் உடனடியாக நடைபாதையை சரி செய்து பாதுகாப்பான சாலை வசதியை வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டம் நடைபெறும் இடத்தை மாற்றம் செய்ததை கண்டித்து விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வந்தவாசியில் மாதந்தோறும் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் கூட்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பின்னர் பிருதூர் கிராமத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெறும் என அறிவித்தனர். இதையடுத்து அங்கு நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் கூட்டம் நடக்கும் இடத்தை மாற்றியதை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் விவசாயிகள் அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். நேற்று எங்களுக்கு அதே கூட்டாரங்கள் தான் இன்றைய நடைபெறும் இந்த வேளாண் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் நடக்கும் என்று அழைப்பு வந்தது. அது என்னவோ தெரியவில்லை. திரும்பவும் இரவு ஒரு மாற்று செய்தி வருகிறது. அங்கே இல்லை, ஊராட்சி ஒன்றிய மன்ற அலுவலகத்தில் இல்லை, வேற இடத்துக்கு பக்கத்து ஊருக்கு வந்துருங்கன்னு சொல்லி ஒரு அட்டுழியமான அலைக்கழிப்பு அறிவிப்பு நேற்று இரவு வருது. அப்படி என்றால் விவசாயிகள், இந்த நாட்டின் முதுகெலும்பான விவசாயிகள் 2ஆம் தர குடிமக்களா? ஒரு இடத்துல அழைக்கிறது, இன்னொரு இடத்துல கூட்டம் நடத்துறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டித்து இன்னைக்கு தரையில் உட்கார்ந்து தர்ணா போராட்டம் இங்கே நடத்தினோம். கோயம்புத்தூரில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தினர் அரசாணை 146 நகலை தீயிட்டு எரிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை கலைக்க வேண்டும், 5000 நிரந்தர பணியிடங்களை ஒழிக்கக்கூடாது, கிராமப்புற இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை பறிக்கக்கூடாது, மக்கள் சேவைத்துறையாக நெடுஞ்சாலைத்துறையை காத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதில் கலந்து கொண்ட சாலை பணியாளர்களை போலீசார் கைது செய்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் பொய்யான தகவல்களால் தர்பூசணி விற்பனை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிக அளவில் பூச்சி மருந்துகள் தெளிக்கப்பட்டு தர்பூசணிகள் விற்பனை செய்யப்படுவதாக பொய்யான தகவலை உணவு பாதுகாப்புத்துறை பரப்பி வருவதால் தாங்கள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருவதாகவும் தங்கள் வாழ்வாதாரம் சிதைவதற்கு விடிய அரசின் அதிகாரிகளே காரணம் என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். அந்த தர்பூசணியில் போதுமான கெமிக்கலை கலக்கிறான்றது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் உணவு பாதுகாப்புத்துறை நேரடியாக பாருங்கள்.
ஒவ்வொரு இடமும் வாங்க, நான் கூட இட்டுன்னு போகிறேன். எந்தெந்த இடம் போகணும்னு சொல்கிறீங்களா? விழுப்புரம் மாவட்டத்தில் எங்கே கூப்பிட்டாலும் நான் வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் இந்த மாதிரி விவசாயிகளை கொச்சப்படுத்துறது மனவேதனையாக இருக்குது.